புகழ் பாடிட பிறந்தார். ஆவானவர் புவி பாடிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவனம் தேவன். டிசம்பர் மாசம் வரக்கூடாதுன்றாங்க இவங்க. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவனம் தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தெரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகுது. இந்த டிசம்பர் மாசம் பிறந்துட்டாலே ஐயோப்பா, எங்க பார்த்தாலும் ஒரு பேண்டு சத்தம், எங்க பார்த்தாலும் பாட்டு, எங்க பார்த்தாலும் ஸ்நாக்ஸ், எங்க பார்த்தாலும் பிரியாணி. என்னதான் உங்களுக்கு அந்த சகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருந்தா? அதைத்தான் நான் கேட்கலன்னு வந்தேன். சரி, அவங்க தான் பிறந்தார் யாரோ பிறந்தாருன்னு சொல்றாங்க, பாட்டு போறாங்க. அவர் யார் தான் பாருங்க, எப்போ பார்த்தாலும் சிவப்பு கலர்ல மேல இருந்து கீழே வரும் சிவப்பு கலர்ல இருக்கிறாரு. நைட்ல எங்க போனாலும் நல்லா தெரியுவார். அவரு யார் தான் அவரு? என்னதான் பண்றாரு அவரு? அவர் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸுக்கு தாத்தாவா? எங்க தாத்தா தான் எனக்கு தெரியுது. கிறிஸ்மஸ் தாத்தா யாரு அவரு? அதான் வருஷம் நம்ம பாக்குறோம்ல கிறிஸ்மஸ் தாத்தா. அட தெரியலந்தம்மா, நான் உங்ககிட்ட கேட்கறேன், எதுக்குப்பா அவர் வராரு? அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குண்ணா. ஐயோ, இந்த ஹிஸ்டரினா வரலாறு தானே? இந்த சின்னதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன், நல்லா கேளு. எனக்கு நீ லென்த்தா சொன்னா எனக்கு சத்தியமா புரியாது. நீ சின்னதா சொல்லு. அது ஏதோ பழைய காலத்துல வந்து நிக்கோலாஸ் சொல்லிட்டு ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாராம். அவரும் தாத்தா தானா? ஆமாமா ஆமா. பின்ன தாத்தானா பின்ன அடுத்து வரவங்க தாத்தா. சரி சரி. அவர் என்ன பண்ணாரா, இந்த பண்டிகை நாள்லாம் இருக்குல்ல, இந்த கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுற டைம்ல, ஆமா, சில ஏழைங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து அவங்களோட பண்டிகை கொண்டாடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, ஏழ்மையில இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முடிவு பண்ணி, இப்போ நம்ம உதவி பண்றோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு பண்ணோம்னா அது வேஸ்ட். தெரிஞ்சு பண்ணாதானே யார் உதவி பண்றாங்கன்னு தெரியும். அது வந்து மனுஷங்க பார்க்கணுன்றதுக்காக நம்ம பண்றது. ஓ, பெருமைக்கு பண்ணல அவரு. ஆண்டவர் பார்க்கணும்னு பண்ணணும்னு அவர் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணதுதான் வந்து அந்த வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு. நான் என்ன பேர் சொன்னேன்? நிக்கலையோ போலையோ உட்கார்லையோ ஏதோ சொன்ன நீ. நிக்கோலாஸ். சரி. அவர் வந்து வேஷம் போட்டுட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு, அவர் அதுக்கப்புறம் இறந்த அப்புறமா ஒரு இதுவா அப்படியே கண்டினியூ பண்ணி. அது அவர் தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா? ஓ, கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றவரா? உதவி பண்றவரை பத்தி இவ்வளவு நேரம் ஹிஸ்டரி கேக்குறியா? ஆமா. அவர் உதவி பண்றதுக்கு காரணமா இருந்தவரை பத்தி கேட்டா உனக்கு எப்படி இருக்கும்? அவங்க அப்பாவா? அவங்க அப்பா இல்ல. அவர் ஏன் உதவி பண்ணன்ற எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது? காசு இருந்திருக்கும் அவர்கிட்ட. இல்ல. தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னு இருக்கும். இல்ல. அப்ப வேற என்னதான்பா? அதுதான் இயேசு கிறிஸ்து அவங்க கிறிஸ்மஸ்க்கு வராங்களா, இயேசப்பா தான் காரணம் அதுக்கு. அப்போ இவருக்கு மேல ஒரு கதை இருக்கா? அவரு பத்தி இவரு வந்து ஒரு 100 வருஷம் இல்ல 150 வருஷம் தான் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாங்கல்ல, ஆமா, நம்ம எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி போனோம் தெரியுமா? தெரியலையே. நம்மளுக்கு தான் புக்ல கூட சொல்றாங்கல்ல, 2 விதமா சொல்றாங்களே, அது தெரியல உனக்கு? 2 விதமான இங்கிலீஷ்ல தமிழ்லையா? ஹிஸ்டரி சொல்லுவாங்களா முன்னாடி பின்னாடி? அட, நீ எப்ப பார்த்தாலும் வரலாறே சொல்லுற, சிம்பிளா சொல்லுப்பா, எனக்கு புரியுற மாதிரியா. கிமு கிபி. கிமு கிபியா? ஆமா. அப்படின்னா அதுக்கு ஒண்ணு சொல்லணுமா? அப்ப நீ வந்து எதுவுமே படிக்கல. நான் படிக்கலப்பா. எப்பா நம்ம ஃபுல்லா இயேசுவை பத்தி சொல்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லப்பா. இது எல்லா புக்லயுமே இருக்கும்பா. இது உலகம் ஃபுல்லா தெரிஞ்சது தான். இது எனக்கு தெரியல, எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டதா? கிமுனா கிறிஸ்துவுக்கு முன். அப்ப கிபினா கிறிஸ்துவுக்கு பின். புரிஞ்சிட்டேன், நான் புரிஞ்சிட்டேன். நீ எப்படி நீ பாஸ் பண்ண? நீ சோஷியல் சயின்ஸ்ல நாங்க தான் பாஸ் பண்ணலையே, 35 தானே. அதான் கிமுன்றது கிறிஸ்துவுக்கு முன்னு, கிபின்றது கிறிஸ்துவுக்கு பின்னு. ஓ, அப்ப இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை விட அப்ப அவரோட கதை வேற மாதிரி இருக்குமா? ஆமா. அப்போ நம்ம எப்ப எங்க இருக்கிறோம், எந்த வருஷத்துல இருக்கிறோம் நம்ம இப்போ 2025. அப்ப கிபினா கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா 2025 வருஷத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு? 2025 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அதுக்கு முன்னாடி போய் தான் அவர் எப்படின்னா வந்தாரு, எப்படி பிறந்தாரு, ஏன் பிறந்தாரு, அவரால் நல்லது நடந்துச்சு. கிறிஸ்துமஸ் தாத்தா சொன்னீங்க. ஆமா. அவர் ஏன் அதுக்காக பண்றதுக்கான காரணம் என்னன்றது 2025 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியும். எப்படி நான் பின்னாடி போறத? அதுக்கு இப்பெல்லாம் டைம் டிராவல்லாம் சொல்றாங்க.
நம்ம கிட்ட தான் மிஷின்லாம் இல்லையா டைம் டிராவல் பண்றதுக்கு. ஆமா. அதனால அந்த பழைய படத்தெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த ஃபிளாஷ்பேக் ஓட்டி காட்டுவாங்களா. ஓட்டி காட்ட போறியா அப்ப என்ன? சுத்தினே இருப்போம்ல. என்ன ஓட்ட போறியா நீ? ஆமா, நம்ம ஃபிளாஷ்பேக் மாதிரி சுத்தி காட்டிடுவோம். சுத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த 2025 ஏசப்பா எப்படி பிறந்தாருன்றதை நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். அதை நம்ம சொல்ல முடியாது, இவங்க பார்த்து தான் தெரிஞ்சிடணும். நம்ம கிட்ட தான் மிஷின் இல்லையா, எல்லாத்தையுமே போட்டெல்லாம் காட்டிக்க முடியாது. இப்ப பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? பார்க்கலாம். பார்க்கலாம்ல. ரெடியா? அடுத்த சீன்ல தான் பார்க்க முடியும். நம்ம போனல அதுக்கு. ஐயோ சரி வந்துரு போயிடலாம். ஓகே, ஃபிளாஷ்பேக் பார்க்கலாம். 2025 வருஷத்துக்கு முன்னாடி தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் எந்த தொடர்பும் இன்றி இருந்த நேரம் தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினால் கட்டளை வளர்ந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள்,
இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். ராஜாவை வாழ்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ளும்படி வந்தோம். என்னது, யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, எல்லாரும் இங்கு வாருங்கள், நான் விசாரிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது, பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளிச் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஐயா பாண்டி, என்ன பாண்டி வேற லெவல்ல இருக்குது? என்னங்கய்யா பாத்துட்டீங்கயா? உண்மையாகவே ஏதோ பழைய கதை பிளாஷ்பேக்னு ஏதோ தேஞ்சு போனதான் ஏதோ ஓட்டுவ போல வழக்கமா பண்ற மாதிரி நினைச்சேன். நமக்காக ஒரு பிறந்திருக்காரு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இது. ஆமா ஆமா. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த டைம்ல வேற எதனா பண்ணலாமா? நம்ம ஏன்னா பாட்டு பாடலாமா? எனக்கு சந்தோஷமா இருக்குது. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா ரெண்டு விஷயம் பண்ணுவோம். இந்த பாட்டு பாடுறது நீ சொல்லிட்ட, அது பாடினா இப்ப பாக்குறவங்க தாங்க மாட்டாங்க. அப்போ டான்ஸ் ஆடினா தான் வந்து அவங்க ஓகே சொல்லுவாங்க. டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆடினால நான் சந்தோஷத்தை வெளிப்பாத்தலாம்.
இப்போ 2024 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பிறந்து இப்போ நம்ம 2025 இருக்கிறோம். ஆமா. இப்போ இருக்கிற பசங்க எப்படி கொண்டாடுறாங்க? நல்லா இருக்குமா? இப்போ நீ தாத்தா அப்புறமா நம்ம வயசுல இருக்கிறவங்கலாம் பார்த்துருப்பேன். ஆமா. இப்போ இருக்கிற பசங்க அவங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்கன்றத நம்ம பார்க்கணும். அதை டான்ஸ் மூலியமா தான் பார்க்கணும். பார்க்கலாமா? பார்க்கலாம். கண்டிப்பா. ஸ்கிரீன் போடுவா. சந்தோஷமா இருக்குமா? வா பார்த்துலாம். லா 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 லா. பிரியாணி கம்ம கம்மக்கும், புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல்ல பல்லக்கும். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே. கலகலா டோனஸ் பல்லகாரம், பிரியாணி கம்ம கம்மக்கும், புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல பலக்கும். தேவதூதர் கண்ணெதிரே தோன்ற மேய்ப்பர் எல்லாம் மெர்சலாகி போனார். தேவதூதர் கண்ணெதிரே தோன்ற மேய்ப்பர் எல்லாம் மெர்சலாகி போனார். நற்செய்தி உண்டாச்சே நமக்கு சந்தோஷம் குஜால்சே. நற்செய்தி உண்டாச்சே நமக்கு சந்தோஷம் குஜால்சே. இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தாரு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே. கலகலா டோனஸ் பலகாரம், ஊரெல்லாம் கலர் கலரா அலங்காரம். கோழிக்கறி பிரியாணி கம்ம கம்மக்கும், புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல பலக்கும். சும்பா 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 சும்பா. உலக படைச்ச எல்லாம் வல்ல தேவன் உனக்காய் உயிரை விட மண்ணில் பிறந்த நாளே. உலக படைச்ச எல்லாம் வல்ல தேவன் உனக்காய் உயிரை விட மண்ணில் பிறந்த நாளே. அதை என்றும் மறக்காத, அவருக்கு வாழ தயங்காத. அதை என்றும் மறக்காத, அவருக்கு வாழ தயங்காத. இன்னும் குழந்தையாக இயேசுவை நீ பார்க்காத, திரும்ப